ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். வேணாம், இனிமேல் பேசாதீங்க. எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க ஒரு ட்ரால் போட்ட வீடியோ ஒன்று, இந்த வெயில்ல யாருக்காவது சளி பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர்ல கேட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு பிடிக்கும், என் உடம்பு இப்படிதான் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். அது எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்னமோ உண்மைதான், இந்த வெயில்ல எனக்கு சளி பிடிக்குது. ஆனா இவருக்கு பாருங்க, தொண்டை கட்டி வாய்ஸ் காத்து மட்டும் தான் வெளியே வருது. சாப்பாடு கொடுங்கன்னு பண்றியா? சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல. 3-4 டைமா கேக்குறாங்க. எனக்கு காது கேட்கவே இல்லை. நான் வீட்டுக்குள்ள இருந்தேன். கத்துறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு கத்திரிக்க, அதான் பேச தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சோம். ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வீட்டு வேலை ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாம நிறைய பேர், ஏன் நீங்க முன்ன மாதிரி இப்போல்லாம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது இல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரீசெண்டா யாருக்கும் ரிப்ளை பண்ணாதனால வீட்டு வேலை, அதுக்கப்புறம் சமையல் வேலை, ஈவினிங் டைம்ல நான் ஒரு 2-3 நாளாவே வீடியோ நைட்ல தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 9 o'clock மாதிரி ஆகும். அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்குறதுக்குமே 10 மணி ஆகும். மறுபடியும் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். ரொம்ப பிஸியா போச்சு. எல்லாரும் மன்னிச்சிருங்க. சரி வாங்க உங்களை பேசாதுன்னு தானே சொன்னேன். வீடியோக்குள்ள போலான்னு சொல்லும் போதே எல்லாரும் ஓடுற மாதிரி சொல்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து சசி அப்படிங்கிற ஐடியில இருந்து, கொத்தனார் சம்பளம் எவ்வளோ சிஸ்டர்? இங்க ஹெல்ப்பருக்கு 700 ரூபாய் சம்பளம், கொத்தனாருக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்க. இங்கெல்லாம் ஹெல்ப்பருக்கே 700 ரூபாய் அப்படின்னா போச்சு, வீடு கட்டுறதே இவர் வேணாம், இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க வந்து ஹெல்ப்பருக்கு வந்து 200 ரூபாய் தான் கேட்பாங்க ஒரு நாளைக்கு. அது வந்து சிட்டி சைடா இருந்தாலும் சரி, வில்லேஜ் சைடா இருந்தாலும். கொத்தனாருக்கு வந்து 500 ரூபாய் தானே கொத்தனார் சேலரி? 500 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து தனலட்சுமி அப்படிங்கிற ஐடியில இருந்து, ஹாய் கார்த்திகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? குட்டி இளவரசி எப்படி இருக்காங்க? குட்டிமா சிமெண்டில் நடக்கும் போது செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்கள், இல்லைன்னா கால் புண்ணாகிவிடும், பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. நீங்க இளவரசி அப்படின்லாம் சொல்ற பொண்ணு இங்க பண்ற சேட்டை இருக்கே, ஐயோ என்னால முடியல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது உச்ச போறதா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போறதா இருந்தாலும், அம்மா நான் இந்த மாதிரி போகணும், பேண்ட் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவா. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றியான்னு நினைக்காதீங்க. ஆனா இப்ப என்ன பண்றா தெரியுமா? எங்க சாக்குல அரிசி வச்சிருக்கோமோ அங்க போய் உச்சா போறா. வீட்டுக்குள்ள போய் அவ பண்ற அட்டல் எல்லாமே வீட்டுக்குள்ளே செய்யறா, வெளியவே வர்றதே இல்ல. அந்த மாதிரி மாறிட்டாங்க உங்க இளவரசி. இப்ப கூட என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அப்பா திட்டி திட்டி அவளை முன்னாடி ஓடிட்டு இருக்கா, அப்பா பின்னாடி ஓடி பிடிக்கிறாரு. இதுதான் இங்க நடக்கும் உங்க இளவரசி பண்றது. நான் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இருந்தாலும் உங்க இளவரசியை பத்தி கொஞ்சம் சொல்லலாமேன்னு உங்ககிட்ட சொன்னேன். செட் டு ஹீரோ அப்படின்னு இருக்கு. அக்கா ஏன் இப்பெல்லாம் பேமெண்ட் வர்றதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கினப்போ, அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட்ல எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரா தான் விரும்பல, வேண்டாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தான் அது பிரச்சனை வரும், கண்ணு படும் அப்படின்லாம் நிறைய சொன்னீங்க. அதனால விட்டுட்டேன். வியூஸ் எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் பேமெண்ட் வரும். அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா வரும். இங்க வந்துட்டேன் அப்படின்னா சுத்தமா வராது. அதுக்கப்புறம் நிறைய பேரு ஃபர்ஸ்ட் நாள் நான் வீடு கட்டின வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் தெரியுங்களா? அதுல வந்து சிமெண்ட் கம்மியா இருக்கு, மண்ணு தான் அதிகமா பூசுறீங்க, இவரெல்லாம் பார்த்தா கொத்தனார் மாதிரி கூட தெரியலன்னு சொல்லி நிறைய பேசியிருந்தீங்க. ஏன் இங்க மணல் அதிகமா சேர்த்து சிமெண்ட் கம்மியா சேர்க்கறாங்க? அதுல நிறைய ப்ராப்ளம் வருமா? அவங்க சொன்னாங்க சரியா, அதிகமா சிமெண்ட் கொடுத்தனா அது இத இப்படி பண்ணதுக்கே சொல்றாங்க. அதுதான் வீட்டு இங்க வந்து வீட்டுக்கு மேல தளம் போடுவாங்கல்ல, அப்போதான் அதிகமா சிமெண்ட் சேர்ப்பாங்களாம். ஆனா இங்கெல்லாம் இப்படிதான். நம்ம ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க சிமெண்ட் அதிகமா கொடுக்கணும், மண்ணு கம்மியா இருக்கணும், இல்லாட்டி வெடிச்சிரும்னு. இவர்கிட்ட கேட்டா இந்த மாதிரி பூசினாதான் வெடிக்காதுன்னு சொல்றாரு. யாரு சொல்றது உண்மைன்னு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதையும் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணலாம், விடுங்க. கோசாலை அப்படின்னு ஒரு ஐடி,
ஹாய் கார்த்திகா, தேஜு எப்படி இருக்காங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் சிஸ்டர் ப்ளீஸ். கோயம்புத்தூர் கரியபாளையத்தில் வேலை பார்த்த பையன் இருக்காங்களா கேட்டு சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. பீகார்லேருந்து நிறைய பசங்க வருவாங்க. சமல்புரின்னு ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அங்கேருந்து வருவாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. நாங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்? பேர் இல்லை, இல்லை எதனால் கேட்குறாங்க என்னன்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் கேட்டால் எப்படி சிஸ்டர் தெரியும்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதை விட தமிழ்நாடுல இருந்து நீங்கள் 1-2 பேர் கூட பழகிருக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட பழகும்போது பேர் கூட உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு தெரியாது. அதனால் இன்னொன்று, எனக்கு இவங்கள பற்றி தெரியணும் அவங்கள பற்றி தெரியணும்னு தயவு செய்து என்கிட்ட எதுவும் அட்ரஸ் கண்டுபிடிக்க சொல்லாதீங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஐடி நேம் தெரியல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இருக்கு. நான் என்ன காரணம் சொன்னாலும் அதுக்கு தகுந்த ப்ரூஃப் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் காரணம் சொல்லுவேனே தவிர, நான் பேசுறத நிறைய பேர் நம்புவீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இல்லை இவ சொல்றதெல்லாம் போய் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு அப்படி பேசாம இருக்கணுங்கிறக்காண்டு தான் நிறைய ப்ரூஃப் சொல்லுவேன். எனக்கு ஃபீவர் வந்ததுலேருந்து அந்த தலைவலி வந்தது எல்லாமே உங்ககிட்ட ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எல்லா நேரமும் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தால் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தி ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஜன்னல் டிசைன் சூப்பர், ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடுமா, அப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம், கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்காட்டி பரவாயில்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணல, அதை விட இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணீங்க 1 மாதம் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானும் சில தப்பு பண்ணியிருக்கேன். அம்மா வேற இப்போ வீட்டில் இல்லைங்களா, உண்மையை சொல்கிறேன். ஆனால் அது தப்பான பிஹேவியர் தான். நான் வீட்டு வேலை செய்யும்போது பாப்பா ஒரு வேளை அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னா நான் மொபைலை கொடுத்துட்டு தான் அவளை அமைதியாக வைக்கிறேன். சில டைம் அப்படியே தூங்குறா. இதெல்லாம் தப்பான பிஹேவியர் தான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டு வேலை செய்யும்போது வேற ஆளுங்க யாரையுமே கூப்பிடல, நாங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் சேர்ந்து செய்கிறோம். அப்படிங்கும்போது பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி டைமில் இவ சில டைம் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ பாப்பா, சில டைம் யூடியூப்லேயும் இருப்பாங்கும்போது நான் ஆன்லைனில் இருக்கேன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சில பேர் கோவப்படுறீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா வீட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க, அதுதான் இவங்களும் போய் தண்ணி ஊற்ற போயிட்டாங்க. அதனால தான் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஓரஸ் சேனல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீ என்னமோ நார்த் இந்தியன் தமிழ் பேசுகிற மாதிரி பேசாத, நீ தமிழ்நாடு தானே, ஒழுங்கா பேசுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது வந்து வீடியோ போட்ட ஸ்டார்டிங்கில் நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு இல்லை அப்படி இப்படி நிறைய பேசினாங்க. எப்போ நான் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு காமிச்சேனோ அப்போவே எல்லாரும் வாய் மூடிட்டாங்க. நான் ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தமிழ் ப்ராப்பராக பேசுறீங்க, மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே மாறிடுது. அப்படிதாங்க மாறிடும். உங்களோட ரிலேட்டிவ் யாராவது ஒரு ஆள் வேற எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்து அங்கே பேசுகிற மொழி வேற, தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்துட்டு அவங்க சரியாக பேச முடியாது. சில பேர் பேசலாம், ஏன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். என் கூட யாருமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு ஆள் இவங்க மட்டும்தான். இவங்களுக்கும் ஓரளவுக்கு தான் தெரியுமே தவிர தமிழ்நாட்டிலே பிறந்து வளரலைங்களே, அதனால அப்படிதான் இருக்கும். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நான் அப்பா அம்மாவை காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு காட் பிளஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் வீட்டை சுற்றி பெரிய பெரிய மரம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் மர நிழல் தான், அப்புறம் ஏன் வெயில் கொளுத்துது வேர்த்து ஊற்றுதுன்னு புலம்பிட்டு இருக்கேன்னு புரியல அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு புரியுது, எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் மே மந்த்து வரட்டுமே. ஆனால் மே மந்த்து பாதியிலேருந்தே இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக ஜூன் லாஸ்ட்லேருந்து நாற்று நட ஆரம்பிச்சிருவாங்க, வயல்லாம் உழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் நாளைக்கு டே விலாகில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டு பாருங்கள், க்ரீன் கலரில் தெரியுமே தவிர இங்கே வேர்க்காதுன்னு இல்லை, அங்கே இருக்கிற வெயிலை விட இங்கே தான் ரொம்ப இருக்கும். அப்புறம் லியாஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கார்த்திகா நீங்கள் குண்டானது நாட் காஸ் ஆஃப் ஃபுட் அலோன் பட் ஆல்சோ ஹாப்பினஸ், சந்தோஷம் இருந்தால் யூ வில் பிகம் ஸ்லைட்லி ஃபேட்டுன்னு இருக்கு. அது என்னவோ உண்மைதான், ஆனால் என்னால் இதை தான் நம்ப முடியல. அப்படி எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான் இவ்வளோ குண்டாகிறேன் சொல்லுங்க. சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்ன நீர் யானைன்னு சொல்லிட்டு இப்போ குண்டு பொண்ணுங்கிறாரு தெரியுமா. டைம் இப்போ 6:10 ஆகுது. வெளியே லைட் போட்டிருக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. அது பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து அம்மா கை அப்பா கைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸு. அது வந்து 1 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. அதை வந்து பேசணும், உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். வேலை அந்த டைமில் சும்மா டே விலாகாக ஷூட் பண்ணுறனால மறந்துடுவேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்கறது வந்து குழந்தைங்க சிரிக்கிறதுக்காண்டி. ஆனா அந்த வீடியோவுக்கு இவ்வளோ வியூஸ் ரீசெண்டா அந்த ஒரு மாசத்துல லேக்ஸ் வியூஸ் போகி மில்லியன் போயிருக்கு. புதுசா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க போல. அந்த வீடியோல இருந்துமே நிறைய பேர் புது புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அந்த வீடியோல இருந்து என்னை பார்க்கறதுக்கும் இப்போ ரீசெண்டா என்னை பார்க்கறதுக்கும் ரொம்ப குண்டா இருக்கேன், எனக்கே சிரிப்பா வருதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே அப்போ உங்களுக்கே சிரிப்பா வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதுல இருக்கிற வீடியோக்கும் இப்ப இருக்கிற வீடியோக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த இடமெல்லாம் இங்க வி ஷேப்ல இருக்கும், இப்போ வந்து நல்ல குண்டா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. உடம்புமே உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கேன். அப்போ இருந்த ஸ்லிம்மு அந்த அளவுக்கு வராம கொஞ்சம் வெயிட் கம்மியானேன்னா ஹாப்பியா இருப்பேன். பார்க்கலாம். மணிகண்டன் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹாய் சிஸ்டர் சூப்பர், ஆனா அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்கலாம் திருவிழாக்கு சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன திருவிழா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அந்த நைட்ல டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்திருந்த கமெண்ட் இது. நீங்க அந்த வீடியோல பாத்தீங்களா எப்படி எல்லாரும் ட்ரிங்க்ஸ் மேக் பண்றாங்கன்னு? அது வந்து என்னோட அப்பாவுமே அதிகமா குடிப்பாங்க. நான் கொஞ்சம் வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது குடிச்சா யாரெல்லாம் எப்படி பிஹேவியர் பண்றாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்ல. இங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு திருவிழாவுக்கு நான் கூப்பிடுறேன் அப்படின்னா என் வீட்டுல சத்தமா இருக்கும், எல்லாரும் குடிச்சிட்டே இருப்பாங்க. அதை விட குடிச்சாங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. அவங்கள திருவிழாவுக்கு இன்வைட் பண்ணி இவங்க எல்லாரும் அவங்கள நக்கலா பேசுறது அப்பா அம்மாவுக்கு புரியாது, ஆனா எனக்கு புரியும்ல. எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். நான் அந்த இடத்துல எதுவும் பேசாம இருக்க முடியாது. தேவையில்லாத ப்ராப்ளம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, நீங்களும் விரும்புறீங்க, இல்லை அத்தை மாமாவும் விரும்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா அங்கிருந்து அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வர்றதுங்கிறது அவங்களோட விருப்பம். அப்பா அம்மா விரும்பினா கூட்டிட்டு வரேன், ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க என்னங்கிறது. கண்டிப்பா டைம் வரும்போது கூட்டிட்டு வரலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் சாயில் ஓ ரைடர் அப்படிங்கிற ஐடியில இருந்து இந்த வீடு வேண்டாம் சிஸ், புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, யூடியூப் இன்கம் வச்சு ட்ரை பண்ணுங்க, தமிழ்நாடு ஹவுஸ் மாதிரி. உங்க நெக்ல எல்லாம் ஸ்வெட்ரஷா இருக்கு, ஏசி யூஸ் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க டியர் அப்படின்னு சொல்லி இருக்கு. எனக்கு புரியுது, நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேனுக்கு நேரா நான் கீழே தூங்கினேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுல இருந்து ஆரம்பிச்ச தலைவலி தான். இல்லாட்டி ஏர் கூலர் வாங்கிக்கலாம், ஏசி வேண்டாம், செட் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அதே கொசாலை அப்படிங்கிற ஐடியில இருந்து தேஜு குட் கேர்ள், ஏன் சிஸ்டர் போய் சொல்றீங்க, எப்படி இருக்கீங்க கார்த்திகா சிஸ்டர் ப்ளீஸ், ஒரிசா பையன் அவனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ்ன்னு இருக்கு. இவங்க யாரு, என்ன நான் தேஜுவை பத்தி போய் சொன்னேன், அவ குட் கேர்ள் இதெல்லாம் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல. தயவு செய்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா டீட்டெயிலாக கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மலர் அப்படிங்கிற ஐடியில இருந்து சேம் சேனல் இஸ் ஒன் மோர் தேர், இதே மாதிரி இன்னும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, உன்னோட ஃபோட்டோ நடுவில் வந்தது, கவனமாக பார்த்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த என்னோட ஓல்டு வீடியோ பார்த்தா சிரிப்பாக இருக்குன்னு. அவங்க என்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சசி அப்படிங்கிற ஐடியில இருந்து நீங்க ஒரு வீடியோல தேஜு பாப்பாக்கு அம்மா கை அப்பா கை சொல்லி கொடுப்பீங்க, அப்போ நீங்க இருந்த உடம்பும் இப்போ இருக்கிற உடம்பும் பார்த்தா ரொம்ப சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. பாத்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆனந்திராஜ் அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க மாமியார் எங்க கார்த்திகா, அந்த அலமாரி எங்க எப்படி வைக்கிறாங்கன்னு வீடியோ போடுங்கன்னு இருக்கு. மாமியார் வந்து மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க அண்ணா வீட்டுக்கு. பெரிய மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க போயிருக்காங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களே பின்னாடி பார்த்துருப்பீங்க, இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு 9 மணிக்குள்ள வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதோட முடிச்சுக்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் காலையிலேருந்து குளிக்கவே இல்லை, பயங்கரமாக வேர்க்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுனாங்க வீட்டுக்கு, ஊற்றி முடிச்சுட்டு குளிக்க போயிட்டாரு. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பை.